வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சேலம் டெக் சேனலில் புதுசாக ஒரு டார்ச் லைட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ அந்த சேனல் போய் பார்த்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த கிரைண்டர் கல்லுக்கு எப்படி கைப்பிடி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கல்லை ஏற்கனவே பழைய கைப்பிடி இருந்துச்சுல, அந்த பேஸ்ட்டெல்லாம் உள்ளே இருக்கும். அந்த பேஸ்ட்டில் அந்த மாதிரி ஜம்பர் வச்சா இது ஒரு ஆணிலாம் பெரிய ஆணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் புள்ளி போட்டுக்காங்க க்ரீப்புக்காக. பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது பெவிக்கால் அப்ளை பண்ணிக்க நல்லாயிருக்கும். பெவிக்கால் போட்டு அப்ளை பண்ணும்போது இல்லை எம்சில் போகிற மாதிரி தான் எம்சில் கூட போட்டுக்கலாம். பெவிக்கால் போடும்போது சைடில் உங்களுக்கு இந்த புள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே கைப்பிடி போடும்போது இந்த மாதிரி கொத்து போட்டுக்காங்க. கல்லில் சைடில் பழைய பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கொத்து போட்டுட்டு நல்லா தொடச்சிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கீழே படுக்க வச்சு சுற்றியும் திருப்பி கொத்து போட்டுக்காங்க. கொத்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா புள்ளி போட்டுக்காங்க, ஏன்னா கிரிப்புக்காக தானே போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் நான் கொஞ்சம் புள்ளி போட்டேன். சும்மா ரப்பாக காயம் பண்ணி விடுங்க. சைடில் கிளியராக புள்ளி போடணுன்னு அவசியம் இல்லை. சுற்றியும் கொஞ்சம் காயம் பண்ணி விட்டிங்களா உங்களுக்கு கிரிப்புக்காக தானே போடுறோம். அதனால் போட்டு இந்த மாதிரி கீழே தட்டி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கைப்பிடியை வச்சு பாருங்கள். அந்த அந்த கட்டை இந்த ஹோல்ஸுக்குள்ளே போதுமா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஹோல்ஸுக்குள்ளே போதாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹேண்டில் மட்டை இருக்குல்ல, அந்த ஹேண்டில் பைப்பு அந்த மட்டை இருக்குல்ல, எஸ்எஸ் போட்டிருக்காங்களா அந்த கவர், அந்த மட்டை நேராக கொஞ்சம் திருப்புளி ஏதாவது இந்த மாதிரி பட்டையாக வச்சு செதுக்கிக்காங்க. அந்த இடத்துல லைட்டாக ஃபுல்லாக ஒட்டுக்காக ஃபஸ்ட்லேயே டோட்டலாக எடுக்க வேணாம், நான் லூஸாக போயிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு வச்சு பாருங்கள். போகலை அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்காங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கட்டை பழசு. ஸோ இது வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மேலே இருக்கிறதா கொஞ்சம் செதுக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்புளி, பட்டையாக இருக்கிற திருப்புளி, ஷார்ப்பாகிற திருப்புளி வச்சு, கொஞ்சம் மலிங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வராது. ஷார்ப்பாகிற திருப்புளி வச்சு இந்த மாதிரி சுற்றியும் கொஞ்சம் செதுக்காங்க. நான் செதுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மேலே இருக்கிற அந்த பைப்பு மட்டத்துக்கு செதுக்காங்க, கரெக்டாக இருக்கும். பழைய கைப்பிடி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் பார்த்தேன்னா அது நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ உள்ளே கல்லுக்கு பெவிக்கால் அப்ளை பண்ணியிருக்கிறேன். சேம் அதே மாதிரி கைப்பிடிக்கும் பெவிக்கால் அப்ளை பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற அந்த பைப் படத்துக்கு நான் எடுத்துட்டேன். பழசில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த அளவு வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பழைய அளவு வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப செதுக்கிற வேணாம், கரெக்டாக செதுக்கிக்காங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பெவிக்கால் கைப்பிடிக்கு அண்டு கல்லுக்கு ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிட்டீங்களா, அந்த நம்ம கொத்து போட்டோம்ல அந்த கிரிப்பில் இறங்குனுச்சுன்னா அப்படியே காஞ்சின்னா உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படியே பேஸ்ட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் கட்டையில் இது கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி பெவிக்கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா வச்சு மேலே இந்த நட்டு போட்டுக்காங்க. நட்டு போட்டு அடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே நட்டு ஃபுல் டைட் வச்சுக்கிட்டு சுற்றியில் தட்டினீங்களா இறங்கிக்கும். ஓகே, நான் பேஸ்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வச்சு இந்த மாதிரி நட்டு மேலே டைட் வச்சுக்காங்க. டைட் வச்சுக்கிட்டு இப்போ சுற்றியில் தட்டினீங்க அப்படின்னா நேரெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா 4 தட்டு தட்டினீங்களா இறங்கிக்கும். இந்த மாதிரி நல்லா 4 தட்டு தட்டுங்க, ஃபுல்லாக இறங்கிக்கும். கட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பிஞ்சு இருக்குது. ஸோ அந்த பிஞ்சு நான் அந்த வாட்டர் ப்ரூஃப் மேலே அந்த பிளாஸ்டிக் இது போட்டேன், கவர் போட்டோன்னா சரியாக போயிடும். இல்லை உங்களுக்கு கட்டை நீளமாகுதுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்லேயே.
ஓகே, மேலே நான் வந்து ஹேண்டில் அது ஃபுல்லாக தட்டி விட்டேன். இப்போ சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு மேலே இந்த வந்து அதாவது தண்ணி உள்ளே கட்டைக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு ஆயில் சீல் மாதிரி, வாட்டர் சீல், நம்ம மோட்டருக்கு போடும் ஆயில் சீல், அது அந்த டைப் மாதிரி இது. ஏன்னா தண்ணி வந்து கட்டைக்குள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா கட்டன் வந்து போய் மறுபடியும் உங்களுக்கு வந்துடும். அதனால் இது சேஃப்டிக்காக இந்த சீலை வந்து வாட்டர் சீலை வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ சைடு ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஈஸியாக உள்ளே போயிடும். ஓகே, வந்து ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்காங்க. அந்த கல்லுலேயும் அந்த ஏரியா வரைக்கும் கல்லில் பிடிக்குமோ அந்த அளவு ஏற்கனவே மார்க் இருக்குது பாருங்கள், அந்த அச்சு தெரியும், அந்த அச்சு அளவு அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சீட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணோமா உள்ளே உக்காந்திக்கும். பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்காங்க, நம்மளுக்கு சேஃப்டி வந்து கரெக்டாக நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபெவிகால் பதிலாக நீங்கள் வந்து எஸ்ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் ஃபெவிகால் போடுறது. எனக்கு தெரிஞ்சு ஃபெவிகால் வந்து பெட்ரு. மற்றபடி ஃபெவிகாலோட பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஹெரால்டட் போடலாம். எஸ்ஆர் இந்த மாதிரி குளூக்கன் வச்சு ஓட்டுறது அந்த மாதிரிலாம் ஓட்ட வேணாம், அது வந்து இப்போ வந்துடும். பெட்ரு வந்து ஃபெவிகாலை வந்து ரேட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹெரால்டட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட்லியாக வரும். அது அவ்வளோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இதே வந்து போதுமானது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து அந்த பைப்பில் உட்கார வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே இறங்கிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த கட்டை வந்து லைட்டாக இடிக்குது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கட்டை மேலே எனக்கு கொஞ்சம் நின்றுச்சில் அந்த திட்டு இடிக்குது. அந்த திட்டை வந்து லைட்டாக செதுக்கிவிட்டு உள்ளே அழுத்தினீங்களா இறங்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறத அந்த பிஞ்சு வந்து நான் கட்டிங் மிஷினில் லைட்டாக தேய்ச்சிக்கிறேன். திட்டு இடிக்குது, அதனால் தேய்ச்சிக்கிட்டு நான் உள்ளே அழுத்திக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து அழுத்தி விட்டேன், ப்ரெஸ் பண்ணி விட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உக்காந்துக்கிச்சு. பேஸ்ட் ஏதாவது கொஞ்சம் பத்தலை அப்படின்னா லைட்டாக அந்த சீட்டில் தூக்கி விட்டு உள்ளே வச்சு விட்டு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கும். ஓகே, கடைசியாக பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு கடைசியாக அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சு. இப்போ வந்து கரெக்டாக ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுக்கிட்டு மேலே ஹேண்டிலில் மேலே வந்து இந்த புஷ்ஷு கட்டை கொடுத்துருப்பாங்க ஒயிட்டில், அந்த புஷ் கட்டையை வச்சு விட்டு மேலே அந்த கப்பை வச்சு நட்டை வச்சு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ ஓகே, நான் ஸ்க்ரூ இறங்கலாம் அந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டேன். தட்டி விட்டு நம்ம வந்து புஷ்ஷை மேலே வச்சு தட்டிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் அந்த கப்பலையே புஷ்ஷு இறக்கி விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து அந்த நட்டை வச்சு ஃபுல் டைட் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாசர் இருக்கும், அந்த வாசரை வச்சு நட்டை வச்சு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சா ஒர்க்கு முடிஞ்சு கம்ப்ளீட். ஸோ அவ்வளோதான், ஒர்க்கு ஃபினிஷிங்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரைண்டர் கல்லுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கைப்பிடி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் நம்ம ஆல்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.